தாத்தா நீ உயரமாகிற வீடு ரவுண்டு சின்னதாகுது. போய் போலாம் போ. வாப்பா வாப்பா தம்பி, தாத்தா வீட்டுக்கு வாப்பா, பார்த்து வா. பாரு ஃபுல்லாக விரவு குச்சி மேலே பூரா பறனை ஒட்டனை. தாத்தா வீடு எப்படி வச்சுக்கிறாரு பாரு. தாத்தாவுடைய துணி. என்ன தாத்தா கட்டில் பார்த்தீங்களா? தாத்தாவது கட்டில் சிமெண்ட்டில் ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கு மேலே பெட்ஷீட் போட்டார் தாத்தா. இதுதான் பெட்டு. தாத்தா தாத்தா நீ பயங்கரமான ஆளாக இருப்ப போல தாத்தா. பா மண்ணு வீடு தாத்தா, ஃபுல்லாக மண்ணில் கட்டந்து. மண்ணு செவரு தானே? எங்க அடிக்கும் சாரில்? இங்க சாரில் அடிக்குமா? அப்பா தாத்தா வீடு பார்த்தீங்களா? வேட்டவளம் தாத்தா வீடு. இங்கிருந்து அவ்வளவு தூரம் அங்க டேங்க் ஒண்ணு இருக்குது, அங்க போய் எடுத்துன்னு வருவேன். யாருமே வந்து உனக்கு தண்ணி தூக்கி கொடுக்க மாட்டாங்களா? இவ்வளவு நேரம் பார்த்து இதை பார்க்கல பத்தியா? நானு சவுண்ட் வைப்பியாமே ஃபுல்லா. கடத்திட்டு போறோம். இந்த பாருங்க, நேரா போனா விழுப்புரம், இந்த பக்கம் போனா திருவண்ணாமலை, இந்த பக்கம் போனா அவலூர்பேட்டை. அன்பான ஸ்பான்சர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம தாத்தா வந்து எவ்வளோ லாங்ல இருந்து தினசரி இங்க திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு கிரிவலம் வராரு, அவர் எங்கேருந்து வராரு, அவர் வீடு எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பைபாஸ் ரிங் ரோட்டில் இருக்கிறோம். இங்கேருந்து வந்து இங்கே நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் 14 கிலோமீட்டர் மலையை சுற்றிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாரு. தாத்தாவுக்கு யாரும் இல்லை, தினசரி கிரிவலம் வர்றாரு நம்ம தாத்தா. அது நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். 96 வயசாகுது தாத்தாவுக்கு. இந்த வயசுலையும் தாத்தா இடைவிடாத கிரிவலம் வர்றாரு அண்ணாமலையாரை தேடிக்கிட்டு. தாத்தா எங்க நீ என்ன அந்த பக்கம்? ஐயோ இங்கதான் இருக்கிறேன். என்ன போலாமா? வேதாளம் மாதிரி தூக்கின்னு போட்டோமா? கொஞ்சம் வேதாள விட மாட்டாரு. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் தனியாக போன அனுப்ப மாட்டார். தனியாக போன அனுப்ப மாட்டார். ஏன்னா சைக்கிள் வாங்கி வரட்டுமா? சைக்கிளில் ஓட்டின்னு போயிட்டுமா? சைக்கிளில் அது சரி வராது. அது சரி வராதா? வண்டி வச்சிருப்பிய எங்கே இருக்குது? எங்கேயோ வச்சிருக்கிறேன். பாக்கெட்டில் வச்சுங்கிறேன் தாத்தா. என்ன போகலாமா? உங்கள் வீட்டுக்கு போகலாமா? உங்கள் வீட்டுக்கு பா போகலாமா? நான் மட்டும்தான் இருப்பேன். உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு இட்டும் போகிறேன். ஒன்று ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டுக்கு என்ன சொல்கிறேன், அங்கே யாருன்னா இருக்கணும். அங்கே யாரும் இருக்க தேவையில்ல, நான் இட்டுன்னு போகிறேன், நீ வா. நந்தே போகலாமா? 2 பேரும் வா, அப்படியே பேசினே போகலாம். வர மாட்டார். நான் நந்தன் தான் இருக்கிறான், பேசினே போகலாம். வா தம்பி. வண்டியா நீ உன்னை வந்து உன்னை கிட்னாப் பண்ணின்னு போய் வேட்டவளத்தில் நீ உன்னை விட போகிறோம். மரியாதை கேட்டுக்கணும். மரியாதை கேட்டுடுமா? ஏன்? மரியாதை இருக்கணும், போகணும். ஓ மரியாதை அப்படின்னா மரியாதை எனக்கு ஒரு மரியாதையும் தேவையில்லையா? வேணாம். ஏன் வேணாம்? வேணாம், வீட்டுக்கு வேணாம். என் கூட யாருன்னா இருக்கணும். உங்க கூட யாரும் இருக்க தேவையில்ல, உங்கள்கிட்ட தான் அண்ணாமலையார் இருக்கிறாரு. அம்மா வண்டியில் உட்காருவா, காரில் போய் உட்காருவா. வண்டி என்னது இல்லை, அண்ணாமலையாருது. வா போகலாம், வா போகலாமா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன எங்கே இருக்குது உங்கள் வீடு, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வரோம் இன்னைக்கு. வா வண்டியில் ஏறுங்க. முன்னாடி உட்காந்துங்க, முன்னாடி போகலாமா? இவங்க லேடிஸ் எல்லாரையும் விட்டுட்டு தாத்தா வீட்டாண்ட கூட்டின்னு வந்துரு. அப்படியே இங்கேருந்து நம்ம வேட்டவளம் போகிறோம் ரிட்டுன்னு. சரியா தாத்தா? போகலாமா?
வண்டியில் ஏறிட்டோம் அவரு. போகலாமா உங்கள் ஊருக்கு? ஆ மரியாதை கேட்டுருக்கோம். ஏன் என்ன மரியாதை ஏன் கேட்டுறான்? ஏன் கேட்டுறான்? யாரும் இல்லையா? டீ காபி போட்டு கொடுக்க மாட்டாங்களா? பேச்சே இருக்காது. பேச கூட மாட்டாங்களா? போகிற போக்கு. நானே என்ன பண்ணுறேன், பால் பாக்கெட் வாங்கி வந்து அடுப்பு பற்ற வச்சு டீ போட்டு குடிச்சிக்கிறவா. வேணாம். உனக்கு யார் கொடுக்கல, நானே குடிச்சிக்கிறேன். வேதனை எனக்கு வேதனையாக இருக்கும். உனக்கு என்ன வேதனையாக இருக்கும்? நீ வந்து உங்கள் வீடு எங்கன்னு என்னை காமிக்க மாட்டேன்ற, ஏன் அப்படி பண்ணுற? நீ நட போ, அப்படி இட்டும் போட. நான் வரேன். தாத்தா, உங்களை வேட்டவலம் கடத்திட்டு போகிறோம். இந்த பாருங்க, நேராக போனால் விழுப்புரம், இந்த பக்கம் போனால் திருவண்ணாமலை, இந்த பக்கம் போனால் அவலூர்பேட்டை. அன்பான ஸ்பான்சர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம தாத்தா வந்து எவ்வளோ லாங்கில் இருந்து தினசரி இங்கே திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு கிரிவலம் வராரு, அவர் எங்கேருந்து வராரு, அவர் வீடு எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பைபாஸ் ரிங் ரோட்டில் இருக்கிறோம். இங்கேருந்து வந்து இங்கே நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் 14 கிலோமீட்டர் மலையை சுற்றிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாரு. தாத்தாவுக்கு யாரும் இல்லை, தினசரி கிரிவலம் வர்றாரு நம்ம தாத்தா. அது நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். 96 வயசாகுது தாத்தாவுக்கு. இந்த வயசுலேயும் தாத்தா இடைவிடாத கிரிவலம் வர்றாரு அண்ணாமலையாரை தேடிக்கிட்டு. ஸோ இப்போ தாத்தா வந்து பஸ் இறங்கி ஒரு புது பஸ் ஸ்டாண்டு மாற்றிட்டாங்க. அந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து நடந்து மறுபடியும் கிரிவலம் வந்து இங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 கிலோமீட்டர் ஆகிடுது. உள்ள லோக்கல்லே 17-18 கிலோமீட்டர் ஆகிடுது. ஏன்னா புது பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பெரிய கோவிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போட்டுட்டாங்க. ஸோ அதுலேருந்து 3 கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கு பண்ணால், ஸோ உள்ளேயே வந்து 18 கிலோமீட்டர் கிட்ட தாத்தா நடந்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் அவர் எங்கேருந்து வராருன்றத இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். வாங்க, தாத்தாவுடைய ஊர், தாத்தாவுடைய வீடு பார்த்துலாமா? தாத்தா இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாமா? இந்த பக்கம் போனால் நேராக போனால் திருக்கோவிலூர், இந்த பக்கம் போனால் திருவண்ணாமலை என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் விழுப்புரம் போகிற ரூட்டில் தான் தாத்தாவுடைய ஊர் இருக்குது, வேட்டவலம். இங்கேருந்து 25 கிலோமீட்ரு. விழுப்புரம் ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள். விழுப்புரம் போகிற வழி தான் தாத்தாவுடைய ஊர். ஸோ அதனால் தாத்தா இங்கேருந்தே வந்து இந்த பைபாஸ் ஜங்ஷன்லேருந்தே 23 கிலோமீட்டர் கிட்ட வரும் தாத்தா போகிற ஊர். திருவண்ணாமலை இது வந்து என்ட்ரன்ஸு, ரிங் ரோடு என்ட்ரன்ஸு. இது விழுப்புரம் போகிற வழி. இந்த வழியில் தான் நம்ம தாத்தா வீட்டுக்கு போகிறோம். தாத்தா, விழுப்புரம் பஸ் போது ஏறிக்கிறியா? இறங்குறியா? விழுப்புரம் பஸ் வேட்டாளம் போது பாத்தியா? வேட்டவலம் எத்தனை கிலோமீட்டர் போடுது? பாதி தூரம் வந்துட்டோமா? அஞ்சு மைல் 6 மைல் 8 மானு போனோமா? இப்போ நான் உனக்கு கரெக்டாக ரூட் தெரியுமா? 5 மைல் தாண்டுறேன். கரெக்டாக சொல்கிறியா வீட்டுக்கு போகிற வழி? சார் தாத்தா, அதான் வேட்டவலம். 2 மைல் போனோமா? வேட்டவலத்தை தாண்டியா? அப்புறம் இங்கே வந்து எப்படி பஸ் ஏறுவ? ஓ, அங்கேருந்து இங்கே நடந்து வருவியா? உங்கள் வீட்டாண்டேருந்து 2 மைல் நடந்து வந்து இங்கே வந்து பஸ் ஏறி மறுபடியும் அங்கே வருவேன். இப்போ எவ்வளோ தூரம் இது இன்னும்? இது ஆஸ்பத்திரி வையா? இது போலீஸ் ஸ்டேஷன் தாண்டியா? இதில் போட்டுமா? கரெக்டா? வேற பஸ் வந்துச்சு. கரெக்டா தாத்தா அந்த வழியா? ஆமா.
போலாமா? இந்த தெருவு போனால் நீ எப்போ சொல்கிற பாரு, கிட்ட வந்து சொல்கிறேன். முதலே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இருக்கட்டும் இருக்கட்டும்மா, ஓட்டுறது நான் தானே. தாத்தா எந்த பக்கம் போனோம்? இன்னும் நேராக போயினே இருக்க வேண்டியதானா? நேராக போனால் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. எப்படி போனோம்? இப்படி போகணுமா? நேராக போகணுமா? இம்மா தூரமா தாத்தா? பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் பஸ் ஏறுறா? அதை ஏன் சொல்றியா? உன்னை நான் என்னதான் பண்ணுறது? நீ தான் அங்கே வந்து தங்கு தாத்தான்னு தானே சொல்கிறான். ஏன் முடியாது? அவரை காரணம் காமிச்சிரு. நீ அவரை காரணம் காமிச்சிரு. என்ன தாத்தா அம்மா தூரம் போயினுக்கிறான்? கடைசியா தாத்தா? இதுவே 5 கிலோமீட்டர் வரும் போலக்குதே. ஏன் தாத்தா? திருவண்ணாமலை பஸ் அந்த இடத்துல தான் நம்ம வளைஞ்சோமே, அங்கதான் திருவண்ணாமலை பஸ் ஏற முடியும். எப்படி இங்கிருந்து எப்படி வர? எப்படி வர? இங்கிருந்து யாருன்னா கூட்டின்னு வந்து விடுறாங்களா? ஆ, யாருன்னா ஏத்தின்னு வருவாங்க. யாரும் வராதப்ப நடந்துதான் வருவேன். இதெல்லாம் என்ன பண்றது? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிற. நான் தான் உன்னை அங்கே வந்துரு தாத்தான்றேன். சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம், கவலைப்படாத. வா தாத்தா. எங்கேயோ போய் நிக்குது தாத்தா. நீ கரெக்டான ரூட்டு தான் சொல்றியா? சொல்றேன் வா வா. 2 கிலோமீட்டர் கூட்டின்னு போயிடுவோம் போலயா? கரெக்டா சொல்லு, எங்க போனோம் சொல்றியா? ரொம்ப தூரம் போயினுக்கிற மாதிரியே இருக்குது தாத்தா. அட்ரஸ் மறந்துட்டு போத்தாதா? இரு 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 இருடா. இந்த பாதையா விட்டுட்டியாவா? நீ எங்க சொன்ன ஃபர்ஸ்ட்? நீ சொன்னியா ஃபர்ஸ்ட்? எனக்கு பின்னால வரேன் இரு. இதுக்கு தான் உன்ட்ட நான் அப்பயே சொன்னேன். இப்ப கரெக்டா சொல்லு தாத்தா. போயிட்டு பிறகு திருப்ப வைக்காத. சின்ன ரோடாக்குது, திருப்பினா கேதான் வேணும். நானு தப்பு இல்லையா? உன்னால என்ன பண்றது? நானு தப்பு இல்லையா? அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இங்கிருந்தா வர தாத்தா. நீ வேற என்னவா? 4 மணிக்கு எழுந்துட்டு வருவோம். 4 மணிக்கு வந்து இந்த ரோட்டில் நடந்து வருவேன். வந்துதான் உன்னை யார் வர சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆ தாத்தா கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் தாண்டி வந்து நிற்கிற தாத்தா. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, சிரிக்காத. வந்துதான் ஆகணும்மா. பார்க்கணும்னு எண்ணம். எங்க போனோம்? கோயிலுக்கு. இது ஆஞ்சநேயர்லாங்கிறாரு. வேற சூப்பரா இருக்கு கோயில். என்ன கோயில் தாத்தா? இது பச்சையம்மன் கோயிலா? நேரா 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 இந்த ஒரு கோயில், விஷ்ணு கோயில். இங்க இருந்து தாத்தா வந்து நிக்கிற நீ. எப்பா சாமி, நீ சாதாரண ஆளே இல்லை தாத்தா. நீ நான் கூட சாதாரண ஆள் நினைச்சேன். எங்க இருக்குது இன்னும்? எவ்வளோ தூரம்? கடை அங்கே இருக்குதா? அங்கே என்ன பங்க் கிடக்குதா? கடைங்க இருக்குதா? மளிகை பொருள் வாங்கணும் இருக்குதா? சரி வா. தண்ணி கேன் வேணும். தாத்தா கார்லாம் வருது தாத்தா உங்கள் ஊர்லேருந்து. திருவண்ணாமலேருந்து கூட்டின்னு வரோம். இந்த தண்ணி கேன் வந்து விலைக்கு வேணும். விலைக்கு கொடுக்க மாட்டாங்களே? ம், தாத்தா வீட்டுக்கு. தாத்தா வீட்டுக்கு தான். நீங்கள் சொல்லிட்டு போங்க, நான் வேணா கேனில் ஒன்று வாங்கி கொடுத்து பார்க்க. டெய்லியும் ஒரு நாளைக்கு எத்தனை குடம் தாத்தா தண்ணி இதோ செலவு பண்ணுற? 4 குடம். டெய்லி ஒரு குடம் கொடுத்தா போதும். ஒரு கேன் அவருக்கு டெய்லி 2 கேன் கொடுத்துருங்க அவரு. நான் காசு வந்து முன்கூட்டியே அனுப்பிச்சிட்றேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கேன் ஒன்று கொடுங்க. இப்போ உங்கள் வீட்டில் கொண்டு வச்சிருக்கேன். ஆமாம், எடுத்துன்னு போய் வைக்கிறேன். கொடுங்க. வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு கேன் தண்ணி ஆயிடுச்சுன்னா நான் வந்து எடுத்துன்னு வர சொல்கிறேன்.
ஆ தினமும் நான் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. தினமும் எனக்கு காசு வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா நான் காசு கொடுத்துட்றேன். அவருக்கு யாரும் இல்லைங்களா வீட்டில்? அவங்க புள்ள இருந்தாரு, அவர் எங்கே போனாலும் தெரியல. அவருக்கு சின்ன வயசுல இங்கேருந்து மலை சுத்தத்துக்கு அவ்வளோ தூரம் வராரு. வந்தே தான் வருவார். யார் வண்டியில உட்கார மாட்டார், யாரு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாரு. அப்படியேதான் யாராவது சரி நம்ம எங்காலும் தெரிஞ்சு இட்டுன்னு போய் விட்டா வீட்டுல இட்டுன்னு போவார், இல்லைன்னா போக மாட்டாரு. யார் வீட்டு நானும் சொன்னா கேட்க மாட்டாரு. ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. சாப்பிட மாட்டாரு. யாரும் தண்ணி யாரும் கோண இதுல எடுத்துட்டு வருவாரு. கொண்டாங்க நாங்க எடுத்து போய் வைக்கிறோம் வாங்க மாட்டாரு. யார்கிட்டையும் சாப்பிட. சரி சரி, தண்ணி கேன் கொடுங்க. அந்த பர்ஸ் ஏறா முன்னாடி இருக்கு ஒரு பர்ஸ். இந்த கேன் இந்தாங்க. இது வந்து கொடுத்துட்டு போகிறேன் நான். என் ஃபோன் நம்பர் எழுதிட்டு போகிறேன் நான். எனக்கு டெய்லி 2 கேன் அவங்க வீட்டில் போட்டிருக்கேன். கேன் ஆகுதா? தாத்தா தண்ணி கேன் இந்த மாதிரி 2 கேன் உங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்துடும். குடிக்கலாம், குளிச்சிக்கலாம். இவங்களாம் எடுத்துன்னு வந்து போட்டுருவாங்க. சரியா? ம் இதில் எழுதிடுறேன். சரி. இல்லை அவர் பேர் அண்ணாமலை தாத்தான்னு சொன்னா தெரியுமா? அவருக்கு என்ன வேணுமோ இங்கே பாருங்க, மளிகை ஆகட்டும் காய்கறி என்ன வேணுமோ கொடுங்க, என்கிட்ட காசு வாங்கிக்க. சரிங்களா? கொடுத்துக்கிறேம்மா. இப்போ 500 ரூபா கொடுத்துருக்கேன். அவருக்கு என்ன வேணுமோ மளிகை ஆகட்டும், அரிசி ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கொடுத்துட்டு நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு நான் காசு அனுப்பிச்சிடுறேன் கூகுள் பே. நான் கேட்குறேன், கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். நீ என்ன வேணுமோ சொல்லி அனுப்பிச்சுன்னா நான் கொடுக்க சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்லி விடுறேன் நான். சரி இருக்கும்போது சரி சொல்லிவிடுங்க, நான் கொடுத்துட்றேன் நான். சரிங்களா தாத்தா? போலாமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கொடுத்துட்றேன் அவருக்கு. சரிங்களா? அவர் என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் எல்லா காசும் கொடுத்துட்றேன். சரியா குட்டி பொண்ணு? பாய் பாய் பாய். ஒரு கேன் போதும், அவங்க மாற்றிடுவாங்க. அவங்க ஃபோன் நம்பர் குறிச்சேன். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எந்த பொருள் வேணுமோ, மளிகை, அரிசி, பருப்பு, மளிகை, காய்கறி, சோடா குடிக்கிறதுலேருந்து எது வேணுமோ அவங்க கிட்ட நீ கேளு. காசு கொடுக்க தேவையில்ல, உனக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். சரியா? இன்னும் எங்கே போனா? எங்க வீடு இந்த சந்தில் போனோமா? இரு வரேன் 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 இரு வரேன் இரு. இறங்க இறங்க இறங்க. போலாமா? வீட்டுக்கே வந்துட்டோம் இன்னைக்கு. அங்கேருந்து பஸ் ஏறி பஸ்லேருந்து வந்து நடந்து வருவேன். தாத்தாவுடைய வீடு சந்தில் இருக்குதா? சரி. மெத்து விடா, இந்த மெத்து விடா, மெத்தையும் பதில் தட்டு விடு. சரி பரவாயில்லையே தாத்தா, சிமெண்ட் போட்டு மொழி வச்சுக்க. நீயே மொழுவுனே எல்லாமே? என்னத்துக்கு மொழுவுன? வா வா பார்த்து பார்த்து. ஓ இதான் திண்ணையா உண்டு? ஓஹோ காலையிலேருந்து உக்காந்துப்பியா? நீ எங்க காலைல இங்கே எங்கே இருக்கிற நீ ஃபஸ்ட்டு? சாவி வச்சுக்கிறியா? கத்திறக்கணுமா? நீ உயரமாகிற, கதவு சின்னதாகுது. ஏன் தாத்தா? தர தர கது தர. தாத்தா வீட்டுக்கு போகலாம். தாத்தாவுடைய வீடு பார்த்தீங்களா? பழங்கால சீட்டு ஃபுல்லாக கையிலே சிமெண்ட் எடுத்து பூசிங்கிறாரு போல இருக்கு. சின்னதாக ஒரு பாத்ரூமு. தந்துட்டியா தாத்தா? போலாமா? என்ன தாத்தா நீ உயரமாகிற, வீடு ரவுண்டு சின்னதாகுது. போய் போலாம் போ. கரண்ட்டுக்குதா இல்லையா? இருக்குதா? வாப்பா வாப்பா தம்பி, தாத்தா வீட்டுக்கு வாப்பா. பார்த்து வா.
ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா பாருடா தாத்தா. தாத்தா வீடு காமி ஃபுல்லாக அழகாக காமி, ஃபுல்லாக காமி. தாத்தா பாரு ஃபுல்லாக விரவு குச்சி மேலே பூரா பறனை ஒட்டனை. தாத்தா வீடு எப்படி வச்சுக்கிறாரு பாரு. தாத்தாவுடைய துணி. என்ன தாத்தா இதை வந்து தாத்தா நீ சமைக்கிற அடுப்பா இது? ஓ சமைக்கிற அடுப்பு. இதில் தண்ணி இப்போ தண்ணிலாம் அங்கே வராது. இங்கே தான் படுத்து போய் தான் பெட்டா? ஓ கட்டில் சூப்பராக இருக்குது தாத்தா உண்டு. என்ன இது தாத்தா? என்ன ஓ இது சிமெண்ட்லேயே கட்டிட்டியா? நீயே கட்டினியா? என்ன தாத்தா சொல்ற? கட்டில் பார்த்தீங்களா? தாத்தாவது கட்டில் சிமெண்ட்ல ஃபுல்லா கட்டிட்டு அதுக்கு மேல பெட்ஷீட் போட்டாரு தாத்தா. இதுதான் பெட்டு. தாத்தா தாத்தா நீ பயங்கரமான ஆளா இருப்ப போல தாத்தா. இதெல்லாம் நீயே கட்டினியா? எல்லாமே நான் தான். எப்படி கட்டின? சிமெண்ட் தான், மண்ணு தான். பாரி அந்த கொட்டி குழம்பு சேரு மாதிரி பாரி போட்டு அதெல்லாம் பண்ணேன். அப்பாடா தாத்தா உண்மையிலே தாத்தா நீலாம் உனக்கு நாங்களாம் ரொம்ப பொறாமையாகுது. ஏன்னா நாங்களாம் இந்த வயசுலேயே முடியல அது இதுன்னு நினைக்கிறோம். பா தாத்தாவோட வீடு பார்த்தியா எப்படி இருக்குது? எல்லாம் அந்த காலத்து வீடு. பூரா ஒட்டனை. பா மண்ணு வீடு தாத்தா. ஃபுல்லாக மண்ணில் கட்டந்து மண்ணு செவரு தானே? 40 வருஷம் அப்போ வச்ச செவரு. இப்போ வச்சது இல்லை. ஃபுல்லாக மண்ணு செவரு. சிமெண்ட் மாதிரி இருக்கும் போல. குத்தி பேக்க முடியாது. எல்லாம் அந்த நாளில் இது என்ன இது? நார் கதாடி மிச்சரா உனக்கா? தின்னுவேன். ஓ சரி சரி. நைட்டில் எப்படி படுத்துப்ப? உட்காருமா? இரு தினம் இந்த பானைலாம் எடுக்கிறது கிடையாது. இந்த விரவு குச்சிலாம் எங்கே பொறிக்கணும் வரா? வாங்கி விடுவேன். கொடுப்பாங்க. எவ்வளோன்னு கொடுப்பாங்க? 230 ஒரு செமை. ஓ காலையிலேருந்து பற்ற வச்சு என்ன என்ன பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு எழுந்து பொங்க வைப்பீங்க? அங்கேருந்து வரணும் இல்லையோ? ஆமாம் ராத்திரி ஓணுமா? இப்போ வந்துட்டோம்னா சாப்பிடுவோம். பொங்க வச்சிரு வைப்பியா? சரியா இருக்கும். இது அரிசி போட்டுப்ப. அடுத்து குழம்புக்கு என்ன பண்ணுவ? துவரம் கடைஞ்சி புளிய கல்லியரா ஊற்றி வேலை தானே. மிளகா அங்கே தானே வரேன். மிளகாலாம் இது தூள், மிளகா தூள் எல்லாமே செய்வ போல தாத்தா. நீ போட்டால் சரி சரியா போயிடும். தூள் வச்சுக்க. மழை வந்தா வராத தண்ணி உள்ள? சாரில் அடிக்கும். எங்க அடிக்கும் சாரில்? இங்க சாரில் அடிக்குமா? அப்பா வேட்டவளம் தாத்தா உலகத்திலேயே டிஃப்ரெண்ட்டான ஆள் தாத்தா. நீ இந்த வயசில் இவ்வளோ தூரம் வந்து கடை இருக்குது. ஓ சரி தாத்தாவுடைய வீடு. இதெல்லாம் இந்த யானெல்லாம் யார் கழுவுறத? யானெல்லாம் கழுவியா அப்படியே இருக்குமா? 2 நாளைக்கு ஒரு தரம் கழுவுவோம். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவ. ஓ தாத்தா வீடு பார்த்தீங்களா? வேட்டவளம் தாத்தா வீடு. இது ஒட்டனை அடிச்சோன்னு வச்சுக்கப்பா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அடிக்கணும். ஒரு 2-3 பேர் வந்து வேலை செஞ்சாதான் வரமாட்டோம். வரேன். ஒரு 2 நாள் ஒரு கொஞ்ச நாள் போட்டான் இட்டுன்னு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். என்ன 2-3 பேர் இட்டுன்னு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். சரியா?
அப்படியே வந்து படுத்துப்ப தாத்தா. ஆ தூங்குறது வேற என்ன சாப்பாடு செஞ்சு தூங்குறது. இது பாத்ரூமா? பாத்ரூம் குட்டியா, அதுவும் நீயே கட்டினியா தாத்தா? குழா அந்த தண்ணி அதான் கொண்டாடுவேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் அங்கே டேங்க் ஒன்று இருக்குது, அங்கே போய் எடுத்துன்னு வருவா. இங்கே யாருமே வந்து உனக்கு தண்ணி தூக்கி கொடுக்க மாட்டாங்களா? இல்லை, வாய்ப்பேச்சு இல்லை. சரி, இப்போ உனக்கு இந்த இடத்துல உனக்கு குழாவோ போரோ போட்டால் தண்ணி வந்தால் பரவாயில்லையா? அந்த மாதிரி போட்டு குழாவோ போரோ வந்தால் சரி, நான் என் இஷ்டத்துக்கு போட்டுக்குவோம். உன் இஷ்டத்துக்கு பிடிச்சிப்பேன். சரி, ஏற்பாடு பண்ணுறேன் உனக்காக. என்ன அந்த தண்ணி அந்த மாதிரி சரியா அங்கே போய் தூக்கி அடுத்த விட. இப்போ உனக்கு வந்து நான் அந்த ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி 2 கேன் டெய்லி உனக்கு வீடு தேடி வந்துடும். போதும். இப்போதைக்கு நீங்கள் குழாவோ ஏதோ போடுறதுக்கு 2 கேன் தண்ணி வீடு தேடி உனக்கு வந்துடும். அதை வச்சுன்னு பார்த்துக்கிறேன். இதே போதுமா? அது போடு, இது ரொம்ப நாள் வேணும். உன் செலவு உனக்கு வேணும். ஏன்னா அவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. யாருக்கும் தொந்தரவு கிடையாது, அவங்களுக்கு அது வேலை. ஓகே, எனக்கு இது கடமை. சரியா? எப்படி செய்ய? இப்போதைக்கு இந்த தண்ணி ஒரு நாளைக்கு 2 கேன் சொல்லிக்கிறேன். இன்னும் பத்தலைன்னா 3 கேன் தண்ணி எத்தனை வர சொல்கிறேன். பார்க்கலாம். ஓகேவா? போரோ குழாவோ கேட்குறேன், இங்கே யாருக்கிட்ட என்ன போட முடியும்னு கேட்குறேன். போர் போகிறதா இருந்தால் ரொம்ப செலவாகும், குழா இழுத்து விடுறதா இருந்தால் எவ்வளோ ஆகும்னு நான் கேட்குறேன். கேட்டுட்டு சொல்கிறேன் நான். சரியா? தண்ணி உள்ளே எடுத்துன்னு போலாமா? இது பார், இது வந்து 5 கிலோ அரிசி இருக்குது, பருப்பு 3 கிலோ இருக்குது. போதும். இப்போதைக்கு நீ பருப்பு அரிசி பொங்கி சாப்பிட்றதுக்கு காலையில் ஏந்து வரத்துக்கு உள்ளே வச்சிடுறேன். இரு, தண்ணியை தூக்கி ஊற்றிட்டோமா? நான் இச்சிக்கணும்னு பயமாக தான் இருக்குது எனக்கு. எங்கே ஊற்றுட்டோம்? உள்ளே வை, நான் பார்த்துக்கிறேன். இந்த மூடி திறக்கணும். இது மூடி திறந்து நான் குடத்தில் ஊற்றிடுறேன். ரொம்ப கஷ்டம் மூடி திறக்கிறது. இது பாரு, இந்த மூடி வந்து திறக்கிறது வந்து கஷ்டம். சரி, அப்போ என்னால் முடியாது. அதுதான் என்ன பண்ணுறேன், மூடி திறந்துட்டேன். எங்கன்னா குடத்தில் ஊற்றணுமா? ஒன்றும் வேணாம், நான் ஊற்றிக்கிறேன். அது தூக்கி உள்ளே வச்சுவிடு. உள்ளே வச்சுட்டுமா? ஆமாம், நான் பார்த்துக்கிறேன். காசுலாம் கீழே சிந்தி போய்க்குது. தாத்தா, தண்ணி கூட அங்கே வச்சுட்டேன். தண்ணிக்கானு பயன்படுத்திக்கிறியா? மூடெல்லாம் சும்மா மேலே வைக்கிறேன். அப்பாடா, குளிக்க துணி துவைக்க தண்ணி இங்கே பைப்பு இருந்தால் நல்லது தான். பழுப்பு இருந்தால் முடிஞ்சா பாரு. குழா பழுப்பு கேட்குறேன், என்ன ஏதுன்னு கேட்குறேன். அப்படின்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போர் போட்டு கொடுக்குறேன். உன் இஷ்டம், எப்படியே சரி போ. என்ன? சரி, அப்போ போர் போடும் போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். உன் இஷ்டம். என்ன அவர் சொல்கிறாரே சரி போ. சரி, என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. உன்னால் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. நீ தான் பார்த்துக்கணும். இதுதான் முடிவு. இதெல்லாமே நீயே கட்டினியா தாத்தா? என்ன தாத்தா இதெல்லாம் நீயே? படுக்க மாட்டேன், சொல்லலாம். சொல்லலாம். உயிரை எடுத்துடும். உள்ளே பட்டுரும். உள்ள சொல்லலாம் வராதா? உள்ளே தான் வரும். போத்திக்கின்னு எத்தனை பண்ணிக்கின்னு ஒரு 2 மணி நேரம் தான் நம்பி. அப்படி அங்கே அவர் இங்கே சேர்க்க மாட்டார். தண்ணி வேணும். தண்ணி வேணும். இல்லைன்னாலும் இப்போதைக்கு 2 கேன் சொல்லிக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு அவங்க கிட்ட 3 கேன் எத்தனை வர சொல்கிறேன். நீ குளிக்கிறதுக்கு ஒரு கேன் இருக்கேல, குளிக்கிறதுக்கு ஒரு கேன் போதும், சாப்பிட்றதுக்கு ஒரு கேன், துணி துவைக்கிறதுக்கு ஒரு கேன். கரெக்டாக இருக்கா? போதுமா? நான் கொய்யாவுக்கு என்ன எனக்கு கேட்குறேன். பக்கத்தில் இருக்கிறது யார்ட்டையும் பேச மாட்டியா? ஏன்? அது பெரிய சமாச்சாரம், அதெல்லாம் விடு, வேணாம். பெரிய சமாச்சாரமா? சரி, உங்கள் பையன் இந்த வீட்டிலே இருந்தார்? உங்கள் பையன்? அதுவும் இல்லை. இல்லை தாத்தா, உங்கள் பையனா இங்கே இருந்தார்? ஆமாம், இங்கே இருந்தார். ஆமாம், கீழே விழுந்து மண்டை அடித்து கண்ணு போய் காலு போய் தோண்டு கிடந்தேன். பேங்கில் இருந்த காசு எடுத்து கொடுத்து நல்லா ஆக்கி விட்டு செத்த தூக்கி போடுறான்னு எடுத்துனே போட்டோம். அட கடவுளே, எவ்வளோ வச்சு இந்த பேங்க்கில்? 30,000 போச்சு. அப்புறம் அவரை தியானம் பண்ணி எல்லாரையும் காப்பந்து பண்ணாள். நீ பண்ணாதே என்ன ஒன்று சேர்த்துக்க, இதே நல்லா ஆகிவிடும். சுற்றி வந்தான். அதான் அவர்
ஒன்றையும் சேர்த்து என்ன ஏதோ மனுஷனாக வச்சுங்கிறாரு. இந்த இடத்துல ஒன்றை இட்டார தகாது. அதனால் எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் தகாது? தண்ணி ஓணும், டீ ஓணும், சாப்பாடு ஓணும், வரும் நடக்குமா? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, அதெல்லாம் எதுவும் நான் கேட்க மாட்டேன். இவர் பேர் வந்து அண்ணாமலை தாத்தா. இவர் வந்து கிட்டத்தட்ட வேட்டவலம் தாண்டி ஒரு 5 கிலோமீட்ரு, அதுக்கு உள்ள ஒரு 2 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட வேட்டவலம் தாண்டியே 7 கிலோமீட்ரு. 7 கிலோமீட்ரு இங்கேருந்து நடந்து வந்து வேட்டவலம் ஊர் பஸ் ஏறி, அங்கே பஸ் ஏறி திருவண்ணாமலை 25 கிலோமீட்ரு, திருவண்ணாமலை 25 கிலோமீட்ரு வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிரிவலப்பாதை 3 புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிரிவலப்பாதை கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்ரு வரும். ஸோ அந்த கிரிவலப்பாதைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிரிவலம் சுற்றிட்டு மறுபடியும் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அதே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு மறுபடியும் 25 கிலோமீட்ரு வேட்டவலம் பஸ் ஏறி மறுபடியும் அங்கேருந்து தாத்தா 7 கிலோமீட்டர் நடந்து இந்த வீட்டுக்கு வர்றாரு. இந்த வீட்டில் இருக்கிறார். இந்த வீட்டை விட்டுட்டு வா தாத்தா அங்கேயே தங்கலாம். சரி பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு பார்க்க. இவர் வந்து நாங்கள் கேட்டோம், ஏன் தாத்தா வரமாட்டேறான்னு கேட்கும் போது வீட்டை விட்டுட்டு வரமாட்டேன். என்ன சொன்னீங்க தாத்தா? வீட்டை விட்டுட்டு வரமாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு டெய்லியும் போய் வந்தாகணும், டெய்லியும் வீட்டுக்கு நான் போனோம் அப்படின்றாரு. ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் பக்கம் வீடுக்குது. ஆனால் தாத்தா ஏன் பேசலை? என்ன பிரச்சனையா தாத்தா? வேணாம் விடு. சரி, அவர் சொல்ல விரும்பலை, அதனால் நம்ம கேட்கல. கவலைப்படாத தாத்தா, உனக்கு அரிசி பருப்பு தண்ணி எல்லாமே நீ இதுக்கு மேலே வீடு தேடி வரும். சரி ரைட், போதுமா? வேற என்ன வேணும்? ஒன்றும் அதுவே போதும். அதுவே போதும். வேற என்ன வேணுமா? முடிஞ்சால் இங்கே பழுப்பு போடு. மாலை பழுப்பு நான் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். யார்கிட்ட கேட்கணும் என்னன்னு கேட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சம்பத்து இருந்தால் நல்லது. நான் கேட்குறேன் யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறேன். பஞ்சாயத்து தலைவர் யார்ட்டுனா கேட்கணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா பழுப்பு போடணுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்கக்கிட்ட கேட்டு வச்சின்னு வரணும். எங்கே மெயின் லைன் வருது, அவங்க ஃபஸ்ட்டு லைன் கொடுக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் சமாச்சாரம் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைனா போர் போடுறதுனா நம்மளே போடுறது. தண்ணி இருக்குதான்னு நீங்கள் எங்கன்னா பார்த்துட்டு போர் போட்டுக்கலாம். ஒன்று பண்ணலாம். தண்ணி முன்னே இருக்கணும். ஏன்னா எனக்கு தண்ணி தான் சாப்பாடு. அப்புறம் இதை வந்து கை காலை கழுவணும், துணி துவைக்கணும், சாப்பிடணும். தண்ணி தான் முன்ன முக்கியம். அதுக்கு இவங்க கொடுப்பாங்கன்னு உனக்கும் இந்த செலவு சிறு அதெல்லாம் நீ யோசிக்காத. இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அவங்க கொடுக்கட்டும். சரி. அதேமாரி என்கிட்ட நீ பேசணும், என்கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா அந்த கடையில் போ, எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லு. திருவண்ணாமலை இருக்கிறாரு வினோத், அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, தகவல் சொல்லணும்னு சொல்லு. சொல்லனா ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரியா? இழுத்துன்னு போனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன இழுத்துன்னு போனா? இதை வந்தோம். என்ன பண்ணுறது உனக்கு? என்ன நீ பண்ணணும்னு நினைக்கிற? மரியாதை ஒன்று ஓணும். இந்த மரியாதை உட்காந்து போய் வீட்டுக்கு வீட்டு உள்ள கதவு திறந்து விட்ட, உள்ள வீடெல்லாம் சுற்றி காமிச்சா, இதை உட்கார வச்சு பேசிங்கிற. இதை விட என்ன மரியாதை வேணும்? எனக்கு பிடிக்கல. இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற? சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் மாற்றவே தாத்தா, தண்ணி சாப்பாடு இந்த கேன்லேருந்து ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிக்கிறேன் நானே. சரி, நான் பார்த்துக்கேன். அக்கா, ஒரு அண்ணாமலை தாத்தா இருக்காருல்ல, குழா அங்கே போட்டு தரணும்னா யாருக்கா? இல்லை, இருந்து குழா இங்கே குழா லைன் வருதா? இது இருக்கா லைனு? இது போட்டு தரணும்னா யாருக்கு இது கேட்டா போட்டு தருவாங்க? எங்க இருக்கிறாரு? அவர் வீட்டுக்கு. அதெல்லாம் நாங்கள் காசு செலவு பண்ணி போட்டு கொடுக்குறோம். யாரை கேட்கணும்னு கேட்குறாங்க, கிளர்க்கு கிட்ட போய் கேளுங்கன்றோம். இப்படி போகணுங்க. இந்த இது கிடையாது, அது கண்டாண்ட சந்து போயிட்டு இங்கேருந்து இந்த குழாவை போச்சுன்னு போயிட்டு அவர் வீட்டாண்ட விடணும். தண்ணி எப்போ வரும்? தண்ணி எப்போ வரும்? காலையில் மட்டும்தான் வரும். காலையில் எத்தனை மணிக்கு வரும்? காலையில் ஒரு 5 மணிக்கு விடுவாங்க. 6 மணினா அவர் கிளம்பி வந்துடுறாரு. அவரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாராமே அவர் அங்கேருந்து. 5 மணிக்கெல்லாம் விடுறாங்க. 4 மணி 6 மணிக்கு தான் பழுக்க தண்ணி வரும்.
5 6. அப்படின்னா அங்கே ஒரு தொட்டி கட்டி பழுப்பு போட்டு விட்டுருணும். ஆமாம். சரிக்கா, கிளார்க் அங்கே இருக்கிறாரா? அவர் ஏன் வந்து தண்ணி யாருன்னா பக்கத்தில் கூட யாருன்னா கேட்டு வாங்கிக்க தாத்தாருன்னா அவரே போய் தூக்கின்னு வராரு, ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு அவரு? அவர் வேணான்னு எல்லாரும் தூக்கி தரணும் சொல்கிறேன். இருக்கிற தண்ணி யாரும் பிடிக்க வேணான்னு சொல்ல மாட்டாரு. நீ அங்கேருந்து தண்ணி பிடிக்காந்தா கூட செத்தையே யாருன்னா வாங்கினா கூட இப்பட என்னால முடியும். நானே பசங்க ஏதோ பொண்ணு கூட சரி ஐயோ ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா வேணான்றாரு. வேணான்னு சொல்லுவாங்க. நானே பார்த்துக்கிறேன்னு அவரு. இந்த பழுப்பு பிடிக்கிற தண்ணி வேணாம் இங்கே இதுலேயே பழுப்பு இதுலேயே ஓசு போட்டு அப்படி பிடிச்சி ஒன்று வேணான்றாங்க. அதுதான் பண்ணலான்னு ஓசு ஒன்று வாங்கி கொடுத்துக்கா. ஓசு ஒன்று வாங்கி கொடுத்த அங்கே ஒரு தொட்டி மாதிரி ஒன்று இல்லை ஒரு டேங்க் மாதிரி ஒன்று வச்சுட்டா தண்ணி அதில் வரும்ல. இதில் இருந்து தண்ணி வந்து ஓஸில் அங்கே போயிட்டு அங்கே விழணும். அதுக்கு என்ன வாங்குற டீயை, அதாவது இவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி அவருக்குன்னா வால்வு திருப்பி விட்டா அங்கே போகிற மாதிரி. காலையில் தானே தண்ணி வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அதுக்குன்னா டீ வேணுமா வால்வு வேணுமா? போட்டு ஓஸ் ஒரு 20 மீட்டர் வாங்கினோம். 20 மீட்டர் போதும்ல. அது எப்படி வாங்கணுமோ அது தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்துரு. எத்தனை மீட்ரு? 25 மீட்டர் வாங்கினோம் போதும். இப்போ வாங்கினோம் போ. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருண்ணா. அங்கே எங்கக்கா இருக்கும் பாரில்? வேட்டவாளத்தில் போய் கேளு. என்ன தாத்தா என்ன பண்ணலாம்? என்ன சட்டெல்லாம் கட்டிட்டு உட்காந்துக்கிறா? பாட்டெல்லாம் ரேடியோலாம் ஓடுமாமே வந்து ரேடியோலாம் போடுவாமியா? என்ன சொல்கிற? போடு கேட்கலாம். போ ரேடியோ போடு. இல்லை என்ன பண்ணுறாரு? பாட்டு போடுறாரு பார்ப்போம். என்ன தாத்தா அது? ஓ இந்த வேலைலாம் பண்ணிக்கிறியா நீ? இவ்வளோ நேரம் பார்த்து இதை பார்க்கல பத்தியா? நான் சவுண்டு வைப்பியாமே ஃபுல்லா. கடவுளே தாத்தா 4 மணிக்கு வந்து போட்டு எல்லாரும் ஏப்பிடிக்கிறியாமே நீ? தாத்தா நீ சாதாரண ஆளே இல்லை தாத்தா. நீ பயங்கரமான ஆளு தாத்தா. நான் கூட உன்னை சாதாரண ஆளு நினச்சேன். பக்கத்துல அவங்க சொந்தக்காரங்களா? உன் பையன் மெட்ராஸில் இருக்கிறாராமே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மெட்ராஸில் இருக்கிறாரா அவங்க பையன்? இருக்கிறாராம். பையன் உங்கள் பையன் சொன்னிட்டு சொன்னாங்க மெட்ராஸில் இருக்கிறாரா? எனக்கு எதுவும் தெரியாது. வருஷம் வருவாராமா? இப்போதான் 2 வருஷமா 3 வருஷமா வர்றது இல்லையா மேம்? 9 வருஷம். நீ வேற 9 வருஷமா வந்து நின்று சொல்லுவா. கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து 9 வருஷம்லாம் ஆகல, 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. அது வரைக்கும் இல்லை. அது வரைக்கும் வரல. போன பையன் என்னன்னு உங்கள் பையன் மெட்ராஸில் இருக்கிறாராம். எங்கன்னா இருக்கட்டும், நமக்கு தெரியலன்னும் போது அதை பேசக்கூடாது. நீ வந்து என்ன சொன்ன? பையன் காணும் தானே சொன்னேன் என்கிட்ட. ஆமாம், எனக்கு என்ன தெரியும்? யாருக்கு தெரியும்? கேட்டு பாருங்க. எனக்கு யார் சொன்னோம்? உங்கள் யாருமே சொல்லல. சரி, உங்கள் பையன் வர சொன்ன பேசுவியா? அது வரமாட்டாங்க. வரமாட்டார். என்னைக்கு எப்போ காபந்து பண்ணலையோ அவனுக்கு வரத்துக்கு இஷ்டம் இருக்காது. சாவ போடைக்க கடந்த ஆள் நான். அவரு தான் என்னை காபந்து பண்ணுவார். வரமாட்டானு. ஏன் அவன் செய்த ஒரு பெரிய தப்புக்கு வரமாட்டான். என்ன தப்பு பண்ணாரு?
இப்போ நல்லாக்கி விடுறான்னு இருக்க வேண்டியதானே? ஆமா ஏத்தா தூக்கி போடுறான்னு அதுக்கு இருக்க வேண்டியதானே? ஆமா ஏன் போற? என்னை விட்டுட்டு ஏன் போற? இங்க நீ வருவியா? வானா கூட வர மாட்டானே. ம் சார் அவர் வந்தா எங்க தங்குவாரு? நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து இங்க கூடயே இருக்க சொல்றேன் உங்க பையனை. வருமானம் அப்புறம் வரணுன்றிய வந்து பார்த்துட்டு வேணா போலாம்ல, வருமானம் வேணும்ல அவருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் இருந்தா நான் சொல்றது உனக்கும் தெரியல. ஓ அவர் இருந்தா உனக்கு வருமானம் வேணும்ன்றியா? பின்ன அவன் என்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தா அவனும் வேலை செய்யணும், நானும் வேலை செய்யணும். இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும்? சரி ம் கரெக்டு தான் நீ சொல்றது. இப்போ என்ன பண்ணலான்னு என்ன சொல்ற? அவன் இருந்தபடியே இருந்துக்கிட்டோம். அப்படியே இருந்துக்கிட்டோமா? நமக்கு அவனுக்கும் இன்னுமே வேணும். ஐயோ அப்போ அவன் இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைவோ? தெரியுமா? அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே? அவங்க சொன்னாங்களாமே, யாரும் சொல்லலையா? யாரு சொன்னாங்க? இடுன்னு வாயன். மெட்ராஸில் இருக்கிறாராம். ஆயிருக்கு இன்னும் இருந்தா ஃபோன் பண்ண சொல்லிட்டோமா உங்க பையனுக்கு? வானம் ஓ உன்னை தேடின்னு வரணுன்ற? வானம் என்னை காப்புந்து பண்ணாதும் வரமாட்டான். ம் இப்போ ஒன்று கூட வந்ததுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடணுமா இல்லையா? அது இல்லைன்னும் போது கொஞ்சம் வாணும். நான் தான் எப்படி கொஞ்சம் கூப்பிட முடியும்? தாத்தா தாத்தா வருமா? ஒரு ஒரு கௌரவத்துக்கு சொல்கிறேன். ம் இப்போ வசதி உனக்கு இல்லைன்னா என் கைதி என்ன? நான் தானே பார்க்கணும். பார்க்க முடியுமா? அது மாதிரி அவன் பார்க்க முடியுமா? வரமாட்டான். வணக்கம் பிரியல நான் பேசுறது. புரியுது புரியுது. அதோட விடு. அப்போ அவன் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைவா? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உங்ககிட்ட சொன்னாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல அவங்களுக்கும் தெரியாதான். போன் நம்பர் கேளு. போன் நம்பர் மட்டும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அதோட விடு. அவங்களோட பார்க்கட்டும். என்ன இப்போ வந்த சமாச்சாரத்தை முடி. இப்போ வந்த சமாச்சாரம் இப்போ தண்ணி உனக்கு வருது. அதோட போ. அதோட போட்டா தண்ணி இங்கே பாரு 5 மணிக்கு தான் தண்ணி வரும். குழா போட்டாங்க. குழா இது பண்ணிட்டா 5 மணிக்கு தான் தண்ணி வரும். 5 மணிக்கு தண்ணி வந்து இங்கே பிடிச்சிட்டு அப்புறமா திருவண்ணாமலைக்கு வா. சரி புரியுதா சொல்கிறத? இப்போ வந்து இங்கே வர வைக்கிறேன். சரி நான் போட்டுட்டு வரேன். இங்கே இப்போ நீங்கள் வீடுக்கிறல்ல, இங்கே தண்ணி வரும். சரி என்ன இங்கே உள்ளே வந்தால் போதுமா? எங்கே வரணும் தண்ணி சொல்லு. எங்கே வந்தால் போதும். வாசலுக்கு இங்கே தண்ணி வர வைக்கிறேன். சரி இங்கே பாரு 5 மணி 6 மணி கூட ஒரு நாள் ஆகும். வச்சுட்டு நான் வரேன். ஒரு நாள் 6 மணி கூட ஆகும். பிடிச்சி வச்சுட்டு வர. சரியா? சரி ரெடி பண்ணிடுறேன், கவலைப்படாத. சரி தண்ணி இருந்தால் போதும்ல உனக்கு. அப்புறம் என்ன அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன். அரிசி பருப்புலாம் கொடுத்துக்கிறேன். சரியா? சரி பொழுது போகுது உனக்கு. இப்போ உனக்கு தண்ணி ரெடி பண்ணணுமா வேணாமா? பண்ணு. அப்புறம் பொழுது போகுதுன்னா? ஐயோ ஆட்டோ சாட்டம் இல்லாத மாட்டிக்கணும் என்னாட்டம் நீ. அதெல்லாம் நான் காரில் போகும்போது போய்க்கலாம். காரில் போய்க்கலாம். தண்ணி உனக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். எப்படி வரும்? வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த குழாக்கு தான் அங்கே அந்த லாஸ்ட்டில் குழாவுக்கு வந்து ஓஸ் சொல்லியிருக்கேன். ஓஸ் வாங்கி அந்த அங்கே குழா வருது பாரு, பொது குழா. பொது குழாவில் கனெக்ஷன் பண்ணி இங்கே ட்ரம்மு இருக்குது. ட்ரம்மு நம்ம காசு கொடுத்து வாங்கி சொல்லிக்கிறேன். ட்ரம் இப்பயே செஞ்சுட்டு போகிறேன். சரி உட்கார வா. அங்கே வா. ஏன் நிற்கணும்? சரி போ போ போ. பாட்டு போட்டுன்னு அமங்கலம் பண்ணிக்கிறியா தாத்தா நீ? அது அண்ணாமலையார் பாட்டு மட்டும்தான் விடுமா? என்ன அதான் அது முக்கியமானது எனக்கு அதானே. சரி சரி சரி. அப்புறம் எங்கள் அண்ணாமலையார் போட்டவே காணாங்க. வா நான் அப்புறம் போட்டுக்கும் போ உட்காரு. அண்ணாமலையார் போட்டவே காணுமே. போட்ட அண்ணாமலையார் போட்டா என்கிட்டே தான் இருந்துங்கிறாரு. ஓ அவரு அவரு என்ன விட மாட்டாரு. நான் விட மாட்டேன். ஒரு நாள் இங்க தங்க விட மாட்டாரு. நீ 5 மணிக்கு தண்ணி பிடிச்சிட்டு வாண்டுறாரு. 5 மணிக்கு அவரு விடுவார என்ன பயமாகுது. 5 மணிலேருந்து 6 மணி கணக்கு வச்சுக்கோ. தண்ணி பிடிச்சிட்டு தான் அப்புறம் திருவண்ணாமலைக்கு வரேன். என்ன ஏற்பாடு பண்ணிடுறேன் நான். உட்காரு. எது வேணும் உனக்கு? அப்புறம் தாத்தாவுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்து தாத்தாவுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க. வாலிபால் என்ன ஃபுட்பாலே வாங்கி தரேன்.
சரியா? தாத்தாவுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்து தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே வாங்கி தரேன். சரியா? சொல்லு. இன்னைக்கு என்ன வேணும் தாத்தாக்கா? தாத்தாவுக்கு பக்கத்து வீடு தான். தாத்தாக்கு பக்கத்து வீடு. தாத்தாக்கு ஏன் யாருன்னா ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல, தண்ணி கிண்ணி கொடுத்த? அவர் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க மாட்டாரு. ஓ, செஞ்சாலும் வேணான்னு சொல்லுவாரு. ஏன் தாத்தா சிரிக்காத? இல்ல, அவர் உண்மைதான். யாருடைய உதவியும் அவர் எதிர்பார்க்க மாட்டாரு இங்க பொறுத்த வரைக்கும். அதே போல அவரே செஞ்சுக்குவார். அவருக்கு தேவையானதை அவரே செஞ்சுக்குவார். அதே மாதிரி தண்ணி வந்து அங்க போயிட்டு தான் தூக்கின்னு வருவாரு. நான் இங்க புடிச்சு தருவேன். நான் இருந்தேன்னா புடிச்சு தருவேன். இல்ல இப்ப அங்க இருந்தா தண்ணி இழுக்கிறேன். பண்ணுங்க. அங்க இருந்து இழுத்து இப்படி கொடுத்துடலாம். அதுக்குதான் நான் இப்ப நான் படுத்துட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து சொன்னா, அதுக்குதான் நான் வந்தேன். இல்ல நானே உங்களை எடுக்கல வீடியோ, நான் தாத்தா எடுத்துக்கிறேன். நீங்க குரல் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. நீங்க வச்சு டேப் பண்றோம். இல்ல எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போறேன். எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன். அது இல்லாம நாங்க அது இல்லாம அந்த பங்க் கடையில வந்து சொல்லிட்டேன், இந்த மல்லிகை கடையில 2 கேன் டெய்லியும் கொடுத்துருங்கன்னு. குடிக்கிற தண்ணி 2. இப்போதைக்கு நான் அந்த டேங்க் சொல்லிட்டு ஒரு கேன் இல்ல, அது இல்ல இது வந்துருச்சுன்னா அது ஒரு கேன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அவருக்கு குடிக்க தண்ணியெல்லாம் அவ்வளோ யூஸ் ஆகாது. அவர் வந்து இதுலேயே தான் குடிச்சிக்கிறாரு, எல்லாம் பண்ணிக்கிறாரு. அது மாதிரி இவருக்கு உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, எதனா நான் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணிடுறேன். ஃபோன் யாருக்கு? இவருக்கு எதனா வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். சரிங்களா? நான் நம்பர் கொடுத்துட்டு போறேன். இவருக்கு எதனா நீங்க எதனா கேட்குறாரு, எதனா வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் என்ன வேணுமோ செய்கிறேன். தாத்தாவுக்கு ஒன்றும் இல்லை. தாத்தாவுக்கு இப்போ வந்து கோவில் மலை சுத்த போக முடியல. 3 இடம் பஸ் ஸ்டாண்ட் ஆனதுனால என்ன அண்ணாமலையார் கூப்பிடலன்னா அவர் வருத்தப்படுறாரு. ஐயோ, அவரு ஒரு பௌர்ணமி கூட நிக்க மாட்டாரு. பௌர்ணமி இல்ல, தினமும் வந்து நிக்கிறாரு. பௌர்ணமி அவர் போறாரு. அவருக்கு பஸ் ஸ்டாண்ட் மாத்தது மட்டும் தான் கஷ்டமா போச்சு. இப்ப இங்க இருந்து நடந்து வந்து வேட்டவளத்துல இருந்து பஸ் ஏறி அங்க இருந்து நடந்து வந்து உனக்கு என்னத்துக்கு இந்த வேலைன்னு கேக்குறேன். அவரு கூப்பிடுறாரு, போறேன்றாரு. இப்ப நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? திருவண்ணாமலை தான். தேடின்னு வந்தீங்க. அவர் அங்க இருந்து கார்ல இட்டுன்னு வந்தோம். யார் வேணாலும் இவரு இப்படி போயிட்டா போதும், யார் வேணாலும் உட்கார வச்சுன்னு போவாங்க, யார் வேணாலும் இட்டாந்து விட்டுருவாங்க. அவருக்கு அந்த அண்ணாமலையாருடைய அருள் இருக்குது. ஆமா, அதனாலதான் இங்க வந்து உட்காந்துக்கிறோம் நாங்க. வேற எவ்வளவு இன்னைக்கு ஒரு நாள் அவருக்காகவே இன்னைக்கு இருக்கிறோம். சரி, இந்த கார் மாதிரி இருந்துச்சு. அந்த கார் தான் திருவண்ணாமலை போட்டு. அந்த கார் தான். அதே மாதிரி அந்த கார் இப்ப போயிட்டு இவருக்கு பழுப்பு, அந்த குழாக்கு அரேஞ்ச் பண்றது பொருள், ட்ரம்மு எல்லாமே வாங்கி வரதுக்கு அனுப்பிச்சுக்கிறேன். அது கட் பண்ணிக்கிங்களா? கட் பண்ணி அவரும் ஒரு ஏமாளி. இல்ல, அவங்க பையன் எங்க இருக்காரு? சென்னையில இருக்கிறாரா? இவர்கிட்ட ஏன் சொல்றது இல்லையா? இவர்கிட்ட யாருமே சொல்லலையாமே அவர் சென்னையில. ஒரு யாரோ ஒரு பொம்பளை மாதிரி இருந்து இட்டுன்னு வந்தாங்க. அதேதான். அதுல இருந்து 2வது வரல. அந்த பொம்பளை இட்டாங்க பாரு, அதுல இருந்து வரல. அவரு எங்கேயோ ஹோட்டலுக்கு நான் வேலை செய்யறேன்னு சொன்னாரு. எனக்கு பிடிக்கல. ஓட்டு சீட்டு கொடுக்கும்போது கூட திட்டினாரு. என் பையன் ஓட்டு சீட்டு என்கிட்ட காட்டாத, என் ஓட்டு சீட்டு மட்டும் என்கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க பையன் இப்ப என்ன சொல்றேன் மட்டும்தான் சொல்லு. கண்ணு போய் காலு போய் சாவ போடுறது கடன் தான். பேங்கில் இந்த பணத்தை எடுத்து கொடுத்து காபந்து பண்ணு சேத்தா தூக்கி போடுறான்னு சொன்னேன். எடுத்துக்கின்னு போகலாமா? அதான் அவர் புத்தி தப்பு தான் போனது. என்னை தூக்கி போடுறதுக்கு இருக்கிறான்னா, இன்னொருத்தன் என்னை தூக்கி போடுற இந்த ஊரில் இருக்கிறான்னா, இப்போ போகலாமா? இப்போ வரடானும் வரமாட்டானே. அவன் செய்த ஒரு தப்புக்கு ஏன்கிட்ட எப்படி வருவான்? அவன் மெட்ராஸ்ல தான் இருக்கிறான், வரமாட்டேங்கிறான். என்ன வயசு ஆகும் இவங்க பையனுக்கு? அவருக்கு ஒரு 50 இருக்கும். 50 வயசு இருக்கும். 50 வயசு இருக்கும். அவரும் ஏமாளி தான். செய்யற காசெல்லாம் எவனோ பிடிங்கிறானுங்க. அவனும் சாப்பாட்டுக்கு கிடக்குறான். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? கல்யாணம் ஆகி இவங்க அக்கா தங்கச்சி பொண்ணு. அது சரியான பொண்ணானதுல எல்லாத்தையும் விற்று பையன் ஒரு பங்கு, நான் ஒரு பங்கு, அது ஒரு பங்கு, 4 ஆக்கி ஒன்றுத்துக்கும் சுகம் இல்லாத போச்சு சொத்து. அதனால உங்களை எடுக்கல. யூடியூப் சேனல் இவங்க தாத்தா இவங்க கிட்ட பேசணும். அவருக்கு தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமா தாத்தா என்ன தெரியும்? என்ன எவ்வளவு வருஷமா தெரியும்? என்ன எவ்வளவு வருஷமா தெரியும்? ஒரு 10 வருஷம் இருக்கும். இவரு தெரியுமா? 10 வருஷம்லாம் இருக்காது, 5 வருஷம்.
5 வருஷம். இன்னும் எனக்கு 90 தான் ஆகுதுன்னு பேசுங்க இவர்கிட்ட. இன்னும் 5 வருஷமா 90 அப்படின்னு கணக்கு எடுத்தாரு. 96 இப்போ ஓடிங்கிது. இன்னும் 4 வருஷம் 100 ஆவா. இவர் இப்பதான் ஒரு 10 நாள் ஆச்சு. நீ அப்பத்துல இருந்தே 18 வயசு பையன் மாரி எனக்கு 90 நான் சொல்றேன் 47 47 அதே மாதிரி. எப்ப கேட்டாலும் 90 அப்படின்னாரு. சரி வருஷம் நீ பிறந்த வருஷம் தெரியுமா? அததான் சொன்னேன். 96 சுதந்திரம் வாங்கும் போது அவருக்கு 15 வயசாம். அப்ப கணக்கு பண்ணா சுதந்திரம் 80 இப்ப வந்தா அப்படின்னா 15 வயசுனா 95 முடிஞ்சு 96. இவரு உங்க நல்லா கவனிச்சுக்காரா? ஐயோ இவரு காபந்து பண்ணவர் இவர் தான். சாப்பாடுலாம் 200 பேருக்கு மேல போடுவார் தினமும். 300 பேருக்கு மேல டெய்லியும் வண்டியில கொண்டாந்து போட்டுன்னே இருப்பார். அது கொஞ்சம் 2 வருஷம் போட்டுன்னு வந்தார். எனக்கு என்ன கொடுப்பாரு. அப்புறம் இவரும் சந்திச்சுட்டோம் அதிகமா. ஒரு இடம் ஒன்று வாங்கி அதில் இப்போ சாப்பாடு நடக்குது. அது வாடகை தாத்தா வாங்கலை, அப்பதான் வீட்டு ஓனர் பார்க்க போகிறாங்க. வாடகை அது சொந்தமாக வாங்கிட்டேன்னு நினச்சிங்கிறாரு. அவர் வாயில வந்தது அப்படியே நடக்கட்டுமே. அது நடக்கும் கண்டிப்பா. அவர் இது வரைக்கும் வாடகை தானா அந்த அன்னதானம் போடுற இடம் சொந்தமா வாங்கணும்னு சொல்லு அவர்கிட்ட, அண்ணாமலையார் கிட்ட சொல்லு. கண்டிப்பா அதான் சொல்றேன்னு வாங்கிடுவாரு. எப்போ என்கிட்ட இவரை சேர்த்தாரோ அதுல இருந்து போவரா இருந்தோம். இங்க 2 வருஷ காலமா இங்க இழுத்துன்னு வந்து காட்டுன்னு கடந்தாரு. என்னத்தை காட்டுறீங்க? வந்தோம் உட்காந்துங்கிறோம். தண்ணி கொடுப்பாரு உண்டா, சாப்பாடு உண்டா, எப்படி இட்டுன்னு வரட்டுமா? நீ அவரு நான் வீடு காமி தாத்தா நான் இட்டுன்னு போறேன்றேன். அங்க வந்தா யார் தண்ணி கொடுப்பாங்க, யார் உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, மரியாதை இருக்காது, ஆள் இல்ல, அதையே சொல்லின்னு வராரு. இப்போ அதான் சொன்னேன். உடல்ல என்ன இவர் இழுத்துன்னு போய் இவர் ஊட்ட காட்டுனா எனக்கு தேவலோகம் மாதிரி தெரியுது. பிரமாதமான சாப்பாடு இப்போ சாப்பிட்டேன். இவங்க கிட்ட தப்பு இல்லை, இங்கே சாவுன்னு முடிவு கட்டினாரு. ஒத்துக்கணும், இங்கே சாகுன்னு முடிவு கட்டினாரு. இங்கே தங்கு தாத்தான்னு சொன்னேன். அதுவும் ஒண்ணு தானே. இங்க தங்குனாலும் ஒண்ணுதான், கடைசி வாழ்க்கை நாளைக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீ தானே பார்க்க போற. உங்க பையனை வர வச்சிடலாம், கவலைப்படாத. அதே மாதிரி இங்க எனக்கு பிடிக்கல. அது என்னமோ தெரியல, அவர் வேலையோ யாரு வேலையோ வண்டி எடுத்துட்டாரு. உடவும் இல்லை என்ன. வண்டிலாம் வருது, பஸ்ஸெல்லாம் வருது, எல்லாம் வருது. இங்க முடிச்சுட்டாரு கதையை. அவரும் இவரும் சமமான ஆள். எவரோ அதே உயரமா என்ன வீட்டுன்னு போய் சாப்பாடு போட மாட்டேன். நீ போட்டவர் என்ன போயினே பஸ் ஏற்றி விட்டு இருப்பேன். வண்டி எடுத்துன்னு வரியா? இதான் நேர்மை, உள்ளம் சுத்தம். நான் காலமெல்லாம் 16 வயசுல இருந்து கஷ்டப்பட்ட ஆள். இன்னைக்கும் உடலை என்ன அவரு ஏதாவது வழி பண்றான்னு வேலையை முடிச்சுட்டாரு. இதாம்மா இன்னைக்கு. ஆனா மலை சுத்த கிளம்பிட்டீங்க தெரியுமா? மலை சுத்தின்னு தான் வந்தாரு. மலை சுத்துற வயல இருந்தா கூட்டின்னு வரேன். வந்து என்கிட்ட புலம்பிங்க வந்தாரு. எங்கம்மா இங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு, என்னம்மா என்னால முடியலம்மா அப்படின்னாரு. இப்ப குட்டின்னு இப்படி வரேன், இப்படி வராரு, சேர்த்துட்டாரு. சேர்த்தவர் என்னன்னா வண்டி எடுத்துன்னு வீட்டை கொண்டு போட்டா நல்ல சாப்பாடு. பஸ் ஏற்றி விட்டுட்டு வராங்கன்னு நான் பார்த்தா அவரு அண்ணாமலையாரு பிளஸர் லைட் வந்து விட்டாரு. கார்ல தானே வந்து இறங்கு. பிரமாதமா வழி பண்றாரு. வழி பண்றாரு. உண்மை. அவரு நம்பினோர் கைவிடப்படா. இதுதான் கடைசி. புள்ள இல்ல, பொண்டாட்டி இல்ல,
அக்கா தங்கச்சி இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, உறவினர் இல்ல, யாரும் தேவை. கால் எடுக்கிறாங்க இப்படி வா நானே நொண்டி காலு உட்காரு உட்காரு. சேனல் ஆனா இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நேர்மை. யாருடைய உதவி எதிர்பார்க்க மாட்டாரு. அதே போல என்னன்னா தனக்கான இந்த மாதிரி வேலை ஆளை தானே. நான் பார்க்க மாட்டேன். இத்தனை பேர் உங்க வீட்டாண்ட வந்து உட்கார்ந்து பேச மாட்டாங்க, வர மாட்டாங்க. இன்னைக்கு வந்துக்கிறாங்க. ஒன்னால என்னாலயா? ஏன் வர மாட்டீங்க? வந்து பாக்கலாம்ல அப்பப்ப. அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. சரி சரி சரி. யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாரு. ஆனா வெடிகால 4 மணிக்கு வந்து பாட்டு போட்டு எல்லாரும் எழுப்பிடுவாரு. First நான் கல்யாணம் ஆன புதுசுலாம் இவரு தறி நெய்வாரு. நான் கல்யாணம் ஆன புதுசுல இவரு தறி நெய்வாரு. டொக்கு 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 டொக்குன்னு கேட்கும். எனக்குலாம் தூக்கமே இருக்கு. இவங்க என்னதான் பண்ணி நிக்கிறாங்க, எனக்கு கொஞ்ச நாள் ரொம்ப தெரியாது. அப்புறமா அதான் சொன்னாங்க லுங்கி நெய்வாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா, வாரியாருடைய புகழ் போட்டுருவார். வாரியார் பாட்டு, எல்லாம் பேசுறது கிருபானந்த வாரியார் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக என்ன இந்த தாத்தா இந்த பாட்டெல்லாம் போட்டு ஆமா வாரியாருடைய புராணம் நல்லா போடுவாரு. அது அப்புறம் கேட்க 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 இப்ப எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதோ திட்டம் போட்டு வேலை நடக்குது திட்டம் போட்டு மாமா ஏதோ நடக்குது, நல்லது நடக்குது. நல்லது நடந்தா சரிதான். இந்த மாதிரி உட்கார மாட்டாருமா. நடக்கு ஏதோ ஒண்ணு உனக்கு நடக்குது. அவரு வேலை எடுக்கிறாரு. கஷ்டம் அதிகமா ஆகி போச்சு எனக்கு. இல்லையா ஒண்ணு ரெண்டா பாருங்க. பஸ் ஸ்டாண்டு மாறினதுல இருந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், போக முடியலையே. அவரு நான் 4 நாளைக்கு முன்னே சொன்னாரு அன்னைக்கு இதுன்னு இன்னைக்கு என்னால 3 பஸ் ஸ்டாண்டு என்னால தாண்டவும் முடியலம்மா, என்னால பஸ் கேட்டம் குட்டுக்கல, பஸ் என்னால ஏற முடியல. அதே மாதிரி எங்க அக்காங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க. இந்த ஊர்ல நிறைய பேர் பார்த்து தாத்தா நம்ம அண்ணாமலை தாத்தா அண்ணாமலை தாத்தா அவங்க சேனம் பூரா அதேதான். இவரு வேலைதாம்மா. ஆனா இவரு முகத்தெல்லாம் காட்டல, உங்க முகத்தை மட்டுமே போட்டு பேசுற மாதிரி வச்சிருந்தாரு. அது எல்லாருமே பார்த்தாங்க. நீங்க நல்லா பார்த்துமே செல்லுல எல்லாருமே எல்லார் டிவிலயும் வந்துட்டீங்க. இவரு பண்ண வேலைதான். அங்க அது பண்ணதோட இல்ல, எனக்கும் ஒரு வழி பண்ண வந்துக்கிறாரு. கேட்டீங்கன்னா இவர் இங்க படுத்துங்கிறாரு, நல்லா இந்த பெரிய பாம்பு இவருக்கு தலைக்கு மேல சுத்தி நிக்குது. பாம்பா? ஆமா பாம்பு. என்ன பாம்பு தாத்தா? இதுல நிறைய பாம்புலாம் இருந்துச்சு. இப்பதான் இந்த கொட்டா வந்தது. இதுக்கு முன்ன இது ஃபுல்லாவே ஒரே இதுவா இருக்கும். பாம்பு இருந்து இவர் பாத்துட்டாரு. ஆனா பாத்துட்டு ஆனா இவர் அடிக்கல. அவர் வந்து என்ன பாம்பு? நல்ல பாம்பா? அது என்ன பாம்புன்னு தெரியல, நான் பயந்து இடையே நல்ல பாம்பா? அப்புறம் அந்த வீட்டுக்காரர் வந்தாரு, வந்து உள்ள போய் பாத்துட்டு தாத்தா அன்னைக்கு வந்து அவர் புடிச்சுட்டு போனாங்களா இல்ல அடிச்சிட்டீங்களா? அவரு யாராவது வீட்டாந்து காட்டும் போது இல்ல, பாம்பு இல்ல. அப்படியா? எத்தனை போச்சா? தலைக்கு மேல இருந்துச்சா? அந்த பழுப்பு ஓட்டு மேல இவரு இங்க படுத்துங்கிறாரு. இவரு இப்படி படுத்துன்னு பார்த்தா அங்க மேல சுட்டின்னு இருந்துச்சு பாம்பு. கைப்பேடி பாம்பு. அப்புறம் இவரு கூட்டாரு ஓடினாங்க. அப்புறம் நானும் வந்து அங்கே நின்னுக்கினேன். பாம்புனதுமே நான் அங்கே நின்னுக்கினேன். சோழி போய் விட்டுன்னு வரணும். வீடு இந்த மாதிரி வச்சிருந்தா பாம்பு இல்ல எல்லாமே இருக்கு உள்ள. இப்ப கூட நிறைய இருக்குது இவரு கூட, அதுவும் இருக்குது. அதே இதை போட்டு இதெல்லாம் மொழிங்க கிடப்பாரு. இப்ப டேப் ரெக்கார்ட்லாம் கரெக்டா போட்டு வச்சுக்கிறேன். யார் பண்ணுவாள் இதெல்லாம்? நீ டேப் ரெக்கார்டு பாட்டு வர்றது ஆளு பாட்டு பிடிக்கிற ஆள்லாம் இருக்குது. ஓ ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு சென்னையில இருக்கும்போது ஒரு ரேடியோ ஒண்ணு வாங்க சொன்னார். தாத்தா அந்த ரேடியோவா இல்ல வேறையா இது மாத்திட்டியா? அதெல்லாம் போயிடுச்சு. தாத்தா நீ என்ன பண்ணினுக்கிற? நீ நல்லா வேஸ்டிய சுத்து. இப்ப கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் கம்மி தான். அதுக்கு முன்னெல்லாம் 3:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. 3:30 மணிக்கெல்லாம் 3:30 மணிக்கெல்லாம் பாரதம் பாட்டு போட்டு விட்டுருவாரு. ஆமா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் கேட்டுதான் இருப்பாங்க. இப்ப பரவாயில்ல, எவ்வளவு பேர் இவர் அடங்கிட்டாரு. சத்தம்லாம் வந்து அளவும் இல்லை. இவரு கிளம்பிடுறாரு 4 மணிக்கு. 4 மணிக்கு வீட்டுக்காரர் 4 மணிக்கு டீ கடைக்கு போவாரு, இட்டுன்னு போவாரு. அப்படி இல்லையா, யாரு கண்ணுலனாலும் அகப்படுவார். ஆனா யாரும் இட்டுன்னு போக மாட்டோம்னா சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, எல்லாருமே வண்டியில இட்டுன்னு போவாங்க, இட்டுன்னு வருவாங்க. ஒரு வாட்டி நானு எங்க வீட்டுக்காரர் வண்டியில வந்து அப்படி யாரும் இல்லைன்னா நடந்தே போயிடுவாரு. நடந்தே போவாரு.
நந்தே போயிடுவாரு. அதுக்கு தான் டார்ச் லைட் வச்சிருந்தேன். ஏன்னா இருட்டுல தெரியாதனால தான் அன்னைக்கு ஒருத்தன் இஷ்டாங்க. இவர் கையில டார்ச் லைட் இல்ல, செல்லு வச்சிருந்தாரு. அந்த செல்லு எங்க தாத்தா வச்சுக்கிறியா? வச்சுக்கிறாரா? வச்சுக்கிறாரு. போன்லாம் பேசிட்டு தான் இருந்தாரு. போன் நம்பர் கொடு தாத்தா, நான் பேசணும். ஓ செல்போனுக்கு நீ வச்சுட்டு எங்க பையன் தூக்கின்னு போட்டாமா? இங்க இருந்தா நான் என்ன போன் பண்ணுவேன். சரி டார்ச் லைட் வச்சுக்கிறியா? அது இருக்குது. அத்தைக்கா சொல்றேன் இந்த மூணு. செல்லு தானே வச்சிருந்த நீ. அது நீ சொன்ன மாதிரி அதை வச்சுக்கிறேன். செல்போனு கிடையாது. இது வச்சுதான் இருந்தேன். ஓரம் எடுத்துன்னு போட்டோம். எங்கிட்ட இருந்தா நமக்கு என்ன போன் பண்ணுவோன்னு எடுத்துன்னு போட்டோம். ஓடி முட்டைன்னு விட்டுட்டோம். நான் என்ன சொல்கிறேம்மா, நம்மளுடைய சரீரத்தில் சுத்தம் இருந்தது, உண்மை உள்ளம் சுத்தம் இருந்தது, எல்லாம் நடக்கும். அப்படி இல்லைன்னா இவர் இங்கே உட்கார முடியாது. நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்க முடியாது. இதாம்மா காரணம். அவரு கேட்கவும் மாட்டார். தாத்தா இந்த வீட்டில் எவ்வளோ வருஷமா இருக்கிறாரு? எவ்வளோ வருஷம்? 9 பேர் இருந்த இடம் இது. எவ்வளோ வருஷமா இருக்கிற தாத்தா? ஒரு 5 வருஷம் இருக்கும். 5க்கு மேலே இருக்கும். நான் வந்தே 19 வருஷம். நீ அப்பயே 19 வருஷத்துக்கு முன்னே இங்கதான் இருக்கிறேன். ஞாபகம் வச்சுன்னா இருக்கிறேன். சரி, உங்க பாட்டங்காலத்துல இருந்து இந்த வீட்டை தானே இருக்கிறீங்க. அப்புறம் சொல்றேன், அவரு பிறந்ததுல இருந்து இங்கதான். 9 பேர் இருந்த இடம் இது. நானே இருக்க முடியல. இங்கம்மா எப்படி இருக்க முடியும்? 5 தங்கச்சி, அப்பா, அம்மா, தாத்தா, நான் 9 பேர் எப்படி இருக்க முடியும்? எப்படி படுக்க? அப்ப கூரை ஓடு தானே தாத்தா? நீ வந்து தானே இப்பதானே ஓடு போடுது. இதுலயே இப்போ ஒரு முழத்துக்கு தூக்கணும். மண்ணு கொட்டி இவ்வளவு வாங்கிக்கிறான். கார் எடுத்துட்டு போய்க்கிறாரு. கார் எடுத்து இங்க உட்கார அவரு கவனம் இருக்க மாட்டாரு. அவரு கம்னு இருக்க மாட்டாரா, நீ கம்னு இருக்க மாட்டியான்னு தெரியல. இப்ப கொஞ்ச மாதிரி நான் இப்படி வரேன், இவரு என்ன மாதிரி இப்படி வர்றாரு. இப்ப 2 பேரும் சேர்த்தது யாரு? அவர்தான். இதாம்மா காரணம். நீ அவரை ஏமாத்திக்கினே வந்த. அவர் என்ன பண்றாரா? இன்னைக்கு விடுறது இல்ல, குடிச்சிட்டான் ஒரு குடி அப்படின்ற. முடிச்சு வீட்டுன்னு போய் ஒரு ஓட்டை நல்ல சாப்பாட்டை போட்டு அதோட ஒரு விட்டுடுவாருன்னு நான் திட்டம் போட்டேன். கிளம்பிட்டாரு. சரி வா, என்னதான் அவர் பண்ணுவாரோ பண்ணட்டும், வார்த்தை அவர் மேலே போட்டுட்டான். இது நடக்குதுமா, இப்படி செய்ய போறேன்னு என்கிட்டயும் சொல்லலை. விட்டு போக போறாருன்னா நீ இவர் போயிருந்த நேரம் போயிருக்கணும். விடுவார் அவரு. இவர் பக்தனுக்கு என் கங்கையை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வாங்க. கவலை இறக்கினே இருந்தேன். கேவரநாத்துக்கு தண்ணி மொண்டு ஊற்ற போனேன். மாடு 2 கிணத்துல விழுந்து போச்சுமா. இம்மா நேரத்துக்கு 2 மாடும் விழுந்து போச்சு. அது எப்படி தூக்குறது, எப்படி நான் வீட்டுக்கு வர்றது? ஆள் யாரு? அதை தூக்க ஆள் இருக்குதா? பார்த்தேன். தெய்வ பக்தி ஆச்சு. நாம தான் அப்பா மாடு 2 காலையில் நான் ஓட்டின்னு வந்த மாதிரி இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு நான் ஓட்டின்னு போகல. இந்த கிணத்துலேயே விழுந்து நானும் சாவ போகிறேன் அப்படின்னு குதிச்சிட்டேன் கிணத்துல. மாடே சாவுது, நான் ஏன் போகணும் வீட்டுக்கு அப்படின்னு குதிச்சிட்டேன். அப்புறம் யார் வந்து காப்பாத்தந்த? ஆராயி மாடியில் தண்ணி மாறிங்குது. எந்த ஆராயா? எங்க ஆராயா? ஒரே கத்துச்சு என் பேரை சொல்லி. மாடும் அவனும் உள்ள விழுந்துட்டானு, தண்ணி இல்லை, என்ன கெதி ஆச்சா ஓடேங்க நின்றுச்சு ஒரே அடி. அங்கே ஒரு 7 பேர் ஒரு ரவுண்டு எல்லாம் இருக்கிறாங்க. முதல்ல சிவசங்கரம் தான் அந்த கரை ஓரத்தில் இப்படி நிற்கிறான். இப்படி பார்த்தான் என்ன. நீச்சல் தெரியுமா தாத்தா? நீச்சல் தெரியுமா?
எல்லாமே பெரிய ஆள் நானும். அப்புறம் என்னடா என்னை பார்க்குற, சாக மாட்டேன்டா. அவரும் நீ ஒரு பேச்சு, ஒரு ஆள் ஒரு பேர் படவா ஏன் நிற்கிற? யாரு சிவசங்கரன் சொல்றாரா? நான் சொல்றேன். ஆ, ஆ, ஆ. அவரு நீ ஒரு பேர் உள்ள ஆள், வேடிக்கை பார்க்குறேன்னு அப்படின்னு எதிர்த்தேன். தண்ணியிலம்மா, டேய் சோபில் 10 ரூபா இருக்குதுடான்னு, 100 தரண்டா மாட்டை காப்பாத்து அப்படின்னா. வெள்ளு கட்டின்னு ஒரு ஆள் ஆ, ஆ. சிவநேரம் அவன் பேச்சு கேட்டுக்கின்னு தண்ணியில் இறங்காத. ம். வடத்தை வெட்டணும், பார்கவத்தை வெட்டணும், மாட்டை அப்போ தான் தூக்கலாம். நீ உள்ளே போனீன்னு அவனாண்டு தான் கிடக்கணும். அவன் கையை நீ பிடிக்கின்னு உன் கையை அவன் கொடுத்துன்னு தான் கிடக்கணும். யாராவது இருக்கட்டும், ஒரு வெட்டரை கோடு விளாடணும். படைச்சு பார்கவத்தை வெட்டணும், அப்படியே தூக்கினாங்க. அப்பெல்லாம் கிணறு ரொம்ப ஆழம் இல்லைல்ல? வாழ்க்கை ஜெயராமன் கூட வந்தார். ஒரு 8-10 பேர் கிட்டு அதான் அந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லா வந்துட்டாங்க. தூக்கிட்டாங்க. மாடு பார்த்தா நல்லா எந்த காயமும் இல்லை, சுத்தமாக இருக்குது உடம்பு. ஆ. நான் சொன்னது என்ன, மாடு ரெண்டும் வீட்டுக்கு போகாத நான் போகிறதில்லன்னு கூத்திட்டேன். அப்போ தெய்வம் அங்கே உக்காந்துங்கதா இல்லையா, இதாம்மா முடிவு. நான் சொல்கிறது பிரிஞ்சுக்கினியா, பக்தி இல்லைன்னா 8 ஆக்கினம் எனக்கு வந்ததுமா, செத்து போயிருக்கணும். இப்போ நீயே பார்த்துருக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன உங்கள் வீட்டுக்காரனுக்குன்னு தெரியும், அவன் தான் முன்னே இருந்து காவல் பண்ண வண்டியில் ஏற்றி போய் 10 தையல் இவ்வளோ வேலைங்க. 10 நாள் இருந்தான். என்ன கேட்டான் டாக்டர் தெரியுமா, திருக்கோயிலூருக்கு போகிற பாதை கட்டிக்கிட்டு வாழணும். ஏயா உனக்கு ஆதார் அட்டை இல்லை, செல்ஃபோன் இல்லை, டீ சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, 2 கொண்டுக்கு கூப்பிட்டு போக ஆள் இல்லை, எப்படியா ஒன்று சேகரித்து பெட்டலன்னு எதிர்த்தான் டாக்டர். என்ன ஐயான்னு தத்துக்குத்தலில் இருக்கிறோம். இப்போ 10 மணி ஆக போகுது, சாப்பாடு இருக்கிற இடம் தெரியல. இஷ்டமாக இருந்தால் என்னை சுத்தமாக்கி விடு, இல்லையா போயினேருன்னு சொல்லு, வெட்டி பேச்சு என்கிட்ட பேசாத அப்படின்னு. என்னையா நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று சொல்கிறேன். ஆமாம் கேட்பாரு இல்லையா, ஆள் இல்லை அப்படின்னு. பார்த்தா விடுவார் அவரு. ஐயோ கொண்டு போய் போடியா பெட்டில் அவரை, என்னங்கோ நான் ஒன்று கேட்குறேன், அவர் ஒன்று போடியா பெட்டில் போட்டுட்டானுவா. கொஞ்சம் மாதிரி 2 நர்ஸு பொண்ணுங்க மகளும் இருக்கும். அதில் மாத்திரை கம்மி போன டாக்டர் என்ன பண்ணான்னு தெரியுமா, அது குளுக்கோஸ் பாட்டில் உள்ள கொண்டாந்து நரம்பில் குச்சி ஏற்றி விட்டுட்டு அவன் போய் சேர்ந்தான். கோமாவே போனான், ஓடி மூட்டன்னு விட்டுட்டான். பக்கத்துலேயே வருது சாப்பாடு. 2 வாட்ச்மேன், 1க்கு 2க்கு போயிட்டுன்னு போக ஒரு வாட்ச்மேன், டீ சாப்பாடு கொடுக்க ஒரு வாட்ச்மேன் கிடையாது. யார் வச்ச வேலைமோ 10 நாள் ஃபுல்லா அங்க இருந்தியா? 10 நாள் அங்க இருந்தா? இன்னும் ராவும் 10 நாளா அவருக்கு டாக்டரே வாட்ச்மேன் போட்டுக்கிறாரு. பாத்ரூம் இட்டும் போறதுக்கு, இட்டுன்னு வர்றதுக்கு பகல்ல ஒரு வாட்ச்மேன், நைட்ல ஒரு வாட்ச்மேனு. இந்த காயத்தெல்லாம் சரி பண்ணி தான் அனுப்பிச்சிக்கிறாரு அந்த டாக்டர். 10 நாள் சாப்பாடு எப்படி வரும்? 10 நாள் சாப்பாடு போட்டு 1க்கு 2க்கு எப்படி வரும், எப்படி இதுக்கெல்லாம் ஆள் வரும் பார்த்தேன். இன்றைக்கும் அவரை சரி வர பேசிட்டான். ஒரு 4 நாளைக்கு முன்ன எங்கேயே கொண்டு போய் போட்டுக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு என்னால வர முடியல. நீ உங்ககிட்ட வரத்துக்கு தான் சரியா இருக்கும். மணி 12 ஆகுது, சுற்றி வர்றது எப்படி, ஏன் இப்படி என்ன பண்ணுற? சாப்பாடும் இல்லை, டீயும் இல்லை, மற்றதும் இல்லை. எடுத்தாங்க. இப்பவும் பேசணும் தான் போனேன். கப்புன்னு வந்து நிற்கிறாரு. நிற்கும் பேசுன்னு தான் இருப்பான். என்ன பேசுவான், ஊட்டையும் என்ன விட மாட்டேன், இங்கேயும் இப்படி பண்ணுற, சாப்பாடும் இல்லை, நடக்கவும் முடியல,
வீட்டுக்கு போகவும் முடியல, சாவடிக்கவும் முடியல, என்னை சேர்த்துக்கவும் முடியல. நீங்கி ஒதுங்கி நான் இருக்கவும் முடியல. என்னையும் நீ விட்டதாகவும் இல்லை அப்படின்னு பெணாத்தினே போவேன். இந்த உள்ளம் என்ன பண்ணிடுச்சு, இன்னைக்கு விமோசனம் உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்குது. வழி பண்ணிட்டாருமா. நீயும் இது வரைக்கும் என்கிட்ட உக்காந்து இந்த மாதிரி பேசுனதும் இல்லைம்மா. ஆனந்தமான ஒரு பெரிய சமாச்சாரமாக ஆகி போச்சு. நானும் வச்சுக்கிறதும் இல்லை சொல்லிட்டியா. நானும் ஏன் பற்றணும் பந்த போஷம் ஆசை பற்றுதல். இப்போ பாவப்படல இருக்கிற தனம் உனக்கு நல்லா தெரியும். என்னை பார்த்துச்சு காலையில், என்ன வண்டியில் போகுது, இறங்கி விட்டு வந்துச்சு. அவன் பாவ வீட்டுக்கு வரையா அன்னைக்கு. இன்னொரு ஆள் இருந்தால் மாணவரியாக பேசியிருப்பான். இப்போ பேசக்கூடாது. நான் வரேன் போமான்ட்டேன். அவ்வளவுதான். அவங்கிட்ட போய் நம்ம என்ன ஏன் அவன் தங்கச்சியா? சித்தப்பா பொண்ணா பெரியப்பா பொண்ணா? தங்கச்சிமா 5 பேர். 5 பேர். ஏன் தங்கச்சிக்கிட்ட பேச மாட்டேன்ற? இப்ப இத்தனை வருஷ காலமா இங்க இருந்துங்கிறன ஒரு ஆள் வந்து இருக்குமா? ஒரு ஆள் கூட வந்து பார்க்கல. என்ன அண்ணன் இருக்கிறாரா இல்லையா? உங்களை வந்து ஒரு வாட்டி கூட்டுன்னு போனாங்கல்ல, அது எதுக்கு 30,000 கொடுத்தேன். சேத்த தூக்கி போட்டு இருந்தா பாதத்துக்குன்னு 4 நாள் டீ சோத்தை கொடுத்து 30,000 உனக்கு போட்டதுக்கு சரியா போச்சு. போய் நேருச்சு. அப்பதாமா அந்த வண்டி இதெல்லாம் நின்றுச்சு. அந்த நோய் போட்டல இருந்து உனக்கு எல்லாம் வந்துருச்சு. வேற புது ட்ரம்மு, புது பழுப்பு எல்லாம் வந்து நிக்குது. இரு ஆள் வர்றாப்புலக்குது. வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். எத்தனோப்பா நீ அது போடுறா, டீ போடுறா. இந்த ட்ரம் கவர் பிரிவா 300 லிட்டரு 5 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பிடிச்சா போதும். நீ 5 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி பிடிச்சா போதும். உன் பையனாக்காவா? சரி இல்ல புது இதுதான், அப்படியே கையில் இது பண்ணாலே போதும். இந்த பக்கம் வச்சுக்கடா. ஏய் இந்த பக்கமா தாத்தா அது நீ போட்டியா தாத்தா? அத பார், அங்க குழாக்குது. அங்க இருந்து ஓஸ் போட்டு கனெக்ஷன் இழுத்து வந்தாச்சு. இழுத்துன்னு வந்து இந்த ட்ரம்முக்கு விட்டாச்சு. இது 300 லிட்டரு. ஓகேவா? இந்த மாதிரி பழுப்பு ஃபுல்லா பெரிய பழுப்பு வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாச்சு. உனக்கு ஒரு வாரத்துக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. தண்ணி வர வர ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி இதில் ரொப்பிக்கோ. நீ குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அதுவே போதும். சரியா? அங்கே 2 கேன் சொன்னல தண்ணி குடிக்கிறதுக்கு. அது என்ன பண்ணுறேன், ஒரு கேன் மட்டும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி போடுங்க குடிக்கிற தண்ணிக்கு அப்படின்னு அதுவும் சொல்லிடுறேன். இல்லை தண்ணி குடிக்கலையா, அவர் வீட்டில் தண்ணி குடிக்கலன்னு இருக்காரு. நான் உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இருங்க, நான் ஊற்றி அதை கொடுப்பேன். கிளாஸ் இருக்குதா? போதுமா? அப்புறம் என்ன, அதான் அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேலே நீ பார்த்துக்கிற. தண்ணி வந்துடும், டெய்லி வந்துடும் தண்ணி. இந்தா உன் கையால தண்ணி கொடு. தண்ணி குடிக்கல நீ தண்ணி கொடு. சரி போதுமா? இப்போ மரியாதை கிடைச்சிச்சா? இந்த ஆள் வரும்போது இன்னும் பயம். தனியால் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ எல்லாம் வந்தாங்கல்ல, எல்லாம் ஒன்றா ஆகிட்டாரு. எல்லாம் ஒன்றா ஆகிட்டாரு. இதான் முடிவு. இதான் முடிவு. நான் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்று திட்டம் போட்டோம், அவர் ஒரு திட்டம். சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? அவ்வளோதான். என்னதான் உள்ள ஒரு குடம் கேன் தண்ணிக்குது. பார்த்துக்கிறோம். இது 4 இருந்து தண்ணி வந்துடும். 3 நாளைக்கு ஒரு வாட்டி குடிக்கிறதுக்கு உனக்கு தண்ணி வந்துடும். அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். 5 கிலோ பருப்பு, 5 கிலோ அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். சரியா? உனக்கு வேற எதனா வேணாலும் அந்த மல்லிகால்ல இருந்து கொடுத்துருவாங்க. இந்த அக்கா எதனா வேணா அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்றேன் நான். அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எதனா உனக்கு தாத்தாக்கு செய்யறதா இருந்தா கொஞ்சம் பண்ணுக்கா, நான் அது காசு கொடுத்துட்றேன் அந்த அக்காவுக்கு. அந்த அக்கா எதனா ஹெல்ப் எதனா வந்து நீ போய் அந்த அக்கா கிட்ட கேளு, எதனா உதவினா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் எதுவோ செஞ்சு கொடுத்துட்றேன். சரியா?
வேற என்ன அப்புறம்? ஒன்றும் இல்லை, போதும். ஆ. வாழ்த்தி அனுப்புவாங்கள, ம் வாழ்த்தி அனுப்பு. ஆமா, ம் வாழ்த்தி அனுப்பு தாத்தா. அவரு பார்த்துக்குவாரு, நான் என்ன. ரைட் ரைட் ரைட். அவரு எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கும் தெரியாதுமா. அவரு இஷ்டம், அவர் இருக்கும்போது நடக்கும். சரி, போய் வா. சரி சரி, போயிட்டு வரேன். நமச்சிவாய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். ம் அக்கா, கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கக்கா. வரேன் தாத்தா, போயிட்டு வரேன். மறந்துட்டேன், ஒரு ஐயா உனக்கு காசு ஒரு 500 ரூபாய் கொடுக்க சொன்னார், வச்சுக்கோ. என்ன? சரி. சரியா? செலவுக்கு வச்சுக்கோ. சரி சரி, போயிட்டு வரேன். பார்த்துக்கோ. ம் பாப்பா. போல